அடுத்த நிதியாண்டுக்கான மத்திய அரசின் பட்ஜெட்டை வரும் சனிக்கிழமை மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய உள்ள நிலையில் இந்த பட்ஜெட்டில் தூத்துக்குடி மற்றும் தென்காசி மாவட்ட மக்களின் கோரிக்கைகள் என்னென்ன என்பதை தற்போது பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் மாநிலம் முழுவதும் உள்ள தொல்லியல் ஆய்வுக் களங்களை மேம்படுத்திட புதியதாக ஆய்வுகளை மேற்கொள்ள ஒரு புதிய நிதியை ஒதுக்குமாறும், மேலும் தாமிரபரணியுடைய பொருணையாறு என்று விளங்கக்கூடிய தாமிரபரணி ஆற்றினுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அதற்காகவும் மாநிலம் முழுவதும் உள்ள ஆறுகளினுடைய அந்த பாதுகாப்பை உறுதி செய்ய ஒரு ஆறுகள் நிதியம் என்ற ஒரு நிதியத்தை உருவாக்க வேண்டும் எனவும் இந்த வரக்கூடிய பட்ஜெட்டில் கேட்டுக்கொள்கிறேன். அதேபோன்று விவசாயத்துறைகளுக்கான அந்த விலை நிர்ணயத்தை உறுதி செய்ய வேண்டும். மழை மற்றும் பேரிடர் காலங்களில் ஏற்படக்கூடிய அந்த விவசாய நிலங்களில் விளைநிலங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு உடனடியாக நிதியை ஒதுக்கவும் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும்னா தொழில் சார்ந்த படிப்புகளை உருவாக்கணும். எந்த தொழில் செஞ்சு படித்தா எந்த தொழில் வேலை கிடைக்குங்கிறத அதையும் உருவாக்கணும். வேளாண்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதோடு எலுமிச்சை விவசாயிகள் பலனை முடித்து ஏற்றுமதி செய்வதற்கும், இந்த பகுதியில் எலுமிச்சை விவசாயிகள் எலுமிச்சம்பழங்களை சேகரித்து கெட்டு போகாமல் பதப்படுத்துவதற்கு ஒரு குளிர்பாதன கிட்டங்கி குடோன் வைப்பதற்கும் பட்ஜெட்டிலே நாங்கள் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்க்கின்றோம். நம்ம தென்காசியிலிருந்து திருநெல்வேலியில் போடக்கூடிய அந்த 4 வழிச்சாலை கூட நீண்ட ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்கு. அதனால சாலை, அதே போல கொல்லம் டு திருமங்கலம் அந்த சாலையும் இன்னும் முடிவடையலை. சாலைகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து உடனடியாக அந்த சாலைகளை அமைத்து தருமாறு மத்திய பட்ஜெட்டில் அதற்கான திட்டங்களை தீட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாவட்டத்திலே ஒரு தொழிற்சாலையை உருவாக்கி இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கான ஒரு வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு மத்திய அரசாங்கம் இந்த பட்ஜெட்டில் ஒரு நிதி ஒதுக்கி அதுக்கான ஏற்பாடுகளை செய்யணும். தென்காசி புதிய மாவட்டம் புதுசாக உருவாயிருக்கு. அந்த மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி, அதுக்கு ஒரு அனுமதி வழங்கணும். இது எங்களோட கோரிக்கை. அப்புறம் தென்காசிக்கும் வடக்க வாரணாசிக்கும் இணைக்கும்படி ஒரு புதிய ரயில் ஒன்று கொடுத்தாங்க அப்படின்னா அது இங்கே உள்ள மக்கள் காசிக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு வசதியாக இருக்கும். செங்கோட்டையிலிருந்து சென்னைக்கு ஒரு வந்தே பாரத் ரயில் இயக்கினால் இப்பகுதி மக்களுக்கு மிகவும் நலனாக இருக்கும். நீண்ட நாள் கோரிக்கையான திருநெல்வேலி சங்கரன் கோயில் ரயில் திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும். இந்த பட்ஜெட்லேயே அதுக்கான அறிவிப்பு வெளியானால் மிகவும் நலனாக இருக்கும். தென்காசி முதல் கோயம்புத்தூர் வரையிலான திட்டத்திலும் வந்தே பாரத் ரயில் தேவைப்படுகிறது. இது இந்த மாவட்ட மக்களுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது.